வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் முதல் எனி டிகிரி படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கட்டணம் எதுவும் கிடையாது. இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு உங்களுடைய மாவட்டத்தில் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய மாவட்டத்தை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கான டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்காங்க. இந்த விண்ணப்ப படிவம் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்கை கொடுக்குறேன், டவுன்லோட் செஞ்சுக்கோங்க. ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தில் பார்த்தீங்கன்னா புகைப்படம் ஒட்டுவதற்கான பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பாக்ஸில் உங்களுடைய ஃபோட்டோவை ஒட்டிடுங்க, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒட்டிடுங்க, அதற்கு மேலே சைன் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் பார்த்தீங்கன்னா எழுதணும். ஃபுல் நேம் ஆஃப் தி அப்ளிகேண்ட், உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய முகவரி, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனுடைய டீட்டெயில்ஸ் எழுதணும். எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் கொடுத்துருக்கிற அனைத்து காலங்களையும் பூர்த்தி செஞ்சுருங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா பிளேஸ் டேட்டை எழுதிட்டு மறக்காமல் உங்களுடைய சைனை போட்டுடுங்க. அதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னா, பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்களுடைய நகல்கள் அனைத்திலும் செல்ஃப் அட்டஸ்டு செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவங்க கொடுத்துருக்கிற முகவரிக்கு விண்ணப்பங்களை அனுப்பணும். விண்ணப்பிக்க கட்டணம் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் பார்த்தீங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் அனுப்பிடாதீங்க. ரைட்டுங்களா? ஸோ அசல் ஆவணங்கள் அனுப்பக்கூடாது. ஜெராக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அனுப்பணும். எக்காரணம் கொண்டும் அசல் ஆவணங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் அனுப்பிடாதீங்க. வெரிஃபிகேஷன் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் காமிக்கிற மாரி இருக்கும். நேர்காணலும் போது கேட்பாங்க. ஸோ அப்போது தான் நீங்கள் இந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வெரிஃபிகேஷனுக்கோசம் பார்த்து நீங்கள் சமர்ப்பிக்கிற மாரி இருக்கும். ஸோ விண்ணப்பிக்கும் போது எக்காரணம் கொண்டும் அசல் ஆவணங்களை அனுப்பிடாதீங்க. ரைட்டுங்களா? ஸோ எந்த முகவரிக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா, விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் பார்த்தீங்கன்னா 31/1/2024 வருகிற 2024ஆம் வருடம் ஜனவரி மாதம் 31ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்கள் சேர வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா, முதல் தளம் பி பிளாக், மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், திருப்பத்தூர் மாவட்டம் என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். ஸோ இங்கிலீஷ் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பி பிளாக், D6 சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ், கலெக்டரேட் கேம்பஸ், திருப்பத்தூர், டிஸ்ட்ரிக்ட் 635602 என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கட்டணம் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசின் சமூக நலத்துறையின் கீழ் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இயங்கும் சகி, அதாவது ஒருங்கிணைந்த சேவை மையம். ஸோ இந்த மையத்தில் பணிபுரிய பல்வேறு விதமான பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. 3 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. வழக்கு பணியாளர் 2, பாதுகாவலர் 2 மற்றும் பல்நோக்கு உதவியாளர் 1. நேரடியாகவோ தபால் மூலமாகவோ நீங்கள் இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். வழக்கு பணியாளர் 2. ஸோ இதற்கான தகுதிகள்னு பார்த்தீங்கன்னா பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும். பட்டப்படிப்புன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க்
கவுன்சிலிங், சைக்காலஜி ஆர் டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட். உடல் ஊனம் அற்றவராக இருத்தல் வேண்டும். 2 வருடத்திற்கு மேலாக முன் அனுபவம் பெற்ற பெண் பணியாளராக இருத்தல் அவசியம். 2 வருடத்திற்கு மேலாக முன் அனுபவம் இருக்கணும். பெண்கள் மட்டும்தான் அந்த பதவிக்கு விண்ணப்பிக்க முடியும். உள்ளூர் விண்ணப்பதாரராக இருத்தல் அவசியம். பாதுகாவலர் 2. ஸோ இதற்கான தகுதிகள் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவராக இருத்தல் வேண்டும். உடல் ஊனம் அற்றவராக இருத்தல் வேண்டும். 2 வருடத்திற்கு மேலாக முன் அனுபவம் பெற்ற பெண் அல்லது ஆண் பணியாளராக இருத்தல் அவசியம். இந்த பாதுகாவலர் பணிக்கு விண்ணப்பிக்கணும்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 2 வருடத்திற்கு மேலாக முன் அனுபவம் இருக்க வேண்டும். ஆண் பெண் இருபாலருமே இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். உள்ளூர் விண்ணப்பதாரராக இருத்தல் அவசியம். இறுதியாக பார்த்தீங்கன்னா பல்நோக்கு உதவியாளர். ஸோ இதற்கான தகுதிகள் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருத்தல் வேண்டும். உடல் ஊனம் அற்றவராக இருத்தல் வேண்டும். 2 வருடத்திற்கு மேலாக முன் அனுபவம் இருக்க வேண்டும். பெண்கள் மட்டும்தான் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க முடியும். உள்ளூர் விண்ணப்பதாரராக இருத்தல் அவசியம். இல்லை, இந்த 3 விதமான பதவிகளில் 2 விதமான பதவிகள் பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். பல்நோக்கு உதவியாளர் பதவியும் வழக்கு பணியாளர் பதவியும் பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். இந்த பாதுகாவலர் ஒன்று போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம். ஸோ அவங்களே பார்த்தீங்கன்னா தெளிவாக நோட்டிஃபிகேஷன் வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்குறாங்க. பெண் அல்லது ஆண் பணியாளராக இருத்தல் அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விருப்பம் உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா விண்ணப்ப படிவத்தினை திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவரின் இணையதள முகவரியில் www.tirupattur.nic.in என்ற இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ தகுதியும் விருப்பம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு உங்களுடைய மாவட்டத்தில் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய மாவட்டத்தை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வேலைவாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. மஸ்ட் அந்த வீடியோ நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க.